தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் அமர்வு தொடங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாம் நாள் அமர்வு இன்று கூடி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் EVKS இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானத்தை வாசித்து வருகிறார். தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாம் நாள் அமர்வு இன்று தொடங்கியுள்ள நிலையில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் EVKS இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானத்தை வாசித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாம் நாள் அமர்வு இன்று கூடியுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் EVKS இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தமிழக சட்டப்பேரவையினுடைய இரண்டாம் நாள் கூட்டம் என்பது இன்று தினம் கூடி நிறைவடைந்திருக்கிறது. இன்றைய கூட்டம் என்பது இரண்டு முக்கிய நபர்களுக்கு இரங்கல் தீர்மானங்கள் வாசிப்பதற்காக மட்டும்தான் கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவனுடைய மறைவுக்கும் அதே போன்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய மறைவுக்கும் இரங்கல் தீர்மானங்கள் இன்றைய சட்டப்பேரவையில வாசிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு அவர்களுக்கு 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்திய பிறகு இந்த சட்டப்பேரவை கூட்டம் இத்துடன் இன்று ஒரு நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கி இருக்கிறது. புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 4 நாட்கள் விவாதம் நடைபெற்ற பிறகு இறுதியான சனிக்கிழமை பதில் உரையும் வழங்கப்பட இருக்கிறது. எனவே இந்த சட்டப்பேரவை கூட்டம் நேற்று தினம் பல்வேறு பரபரப்புகளை ஏற்படுத்தியிருந்த இன்றைய தினமும் எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து பல்வேறு காரசாரமான விவாதங்கள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அதே போன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த EVKS இளங்கோவன் ஆகிய இருவருக்கும் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்ட பிறகு இன்றைய கூட்டத்தை சபாநாயகர் நாள் முழுவதும் அவர்களுக்காக ஒத்திவைப்பதாக அறிவித்து இந்த கூட்டம் நிறைவடைகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.